இப்போதைக்குன்னு சொன்னீங்களா, அது அந்த கேள்வி கரெக்டான கேள்வி. ம். தேர்தல் ஆணையத்தை பத்தி தெரியாம ஸ்டாலின் பேசுறாரு. ராகுல் காந்தி தினசரி சொல்றாரு தேர்தல் ஆணையம் என்ன பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு இருக்குது, ஓட் சோறுன்னு பெயர் வைக்கிறாரு. அந்த தேர்தல் ஆணையம் நடத்துற தேர்தல் நேர்மையா நடக்குமா? தேர்தல் நேர்மையா நடந்தா அது நடக்க அவர் சொன்னது சாத்தியம். அது நடக்கிறதுக்கான இதையே காணுமா, அறிகுறியா காணுமே. இப்ப இன்னைக்கு அமித்ஷா என்னத்துக்கு அதிமுக தலைவர்கள்லாம் ஒன்னா என்னத்துக்கு சேர்த்துறாரு? விஜய் என்னத்துக்கு உசுப்பு விட்டு அரசியல் நடத்த சொல்றாரு? இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால நாங்க வெற்றி பெற்றோம்னு நியாயப்படுத்துறதுக்காக, தேர்தல் ஆணையம் பண்ற திட்டமுழு நியாயப்படுத்துறதுக்காக அவர் செய்யறாருங்க. ஆக இன்னும் தேர்தல் ஆணையம் திருந்ததா தெரியல. அவங்க தில்லுமுள்ளு பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில தான் இந்த உங்க கட்சியெல்லாம் ஒன்னா சேர்த்துற மாதிரி ஒரு ஷோ காட்டிட்டு இருக்காரு அமித்ஷா. அதனாலதான் நான் ஜெயிச்சேன்றதுக்கு. இதை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். இன்னும் தேர்தல் ஆணையம் திருந்தல. அந்த விஷயம் அப்படியே தான் இருக்கு. நீங்க தேர்தல் நேர்மையா நடக்குங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கீங்க. அது நடக்கிறதுக்கான இதே அறிகுறியே என் கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை தேர்தல் நடந்தாலும் விஜய் ஒரு ஃபேக்டரா இருப்பாரோ தமிழ்நாட்டுல? அதுக்காக தானே இந்த ஏற்பாடெல்லாம். தேர்தல் ஆணையத்தை வச்சு அது ஒரு ஃபேக்டர். இப்ப நீங்களே கிளப்பி விட்டீங்கல்ல, இதை போதாதா? இதை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் சொன்னது நடந்து விட்டது. அதுக்காக தான் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க. இல்ல, ஏற்கனவே திரு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார், ஆப்கி பார் 400 பார்னு சொன்னாரு. ஆனா கடைசியில அது 240 சீட்ல நின்னுச்சு. தப்பிச்சாரு. அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க 200க்கு 200 வெல்வோம் அப்படின்னு. ஒருவேளை மோடிக்கு ஏற்பட்ட நிலைமை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வரக்கூடாது? தேர்தல் அப்படியே மக்கள் இந்த மாதிரி இருந்தா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல தேர்தல்ல முறைகேடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா நீங்க? அவங்க 3 இடத்த அவங்க வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தது காட்டுறதுக்காக 3 மாநிலங்களை வச்சிருக்காங்க. வங்காளம், தமிழ்நாடு, கேரளா. இந்த இடத்துல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. பாஜக அவங்க கூட்டணி ஜெயிக்காது. சரி. ஏன்னா மற்ற இடத்துல அந்த இடத்துல எப்படி ஜெயிச்ச, இந்த இடத்துல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டாக்கா, தேர்தல் ஆணையம் நேர்மையா இல்லைன்னு இது பண்ணாக்கா, ஏன் இந்த இடத்துல உங்க கட்சி ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது கேப்பீங்களா? நீங்க தானே கேப்பீங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி திமுக ஜெயிச்சது? அப்ப தேர்தல் ஆணையம் நாங்க நினைச்சிருந்தா அதை ஜெயிச்சிருக்க முடியாதா? ஆக தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தது. அதுக்காக 3 இடங்கள் அவங்க தோப்பாங்க.